நம்ம இன்னைக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு டெசர்ட் ரெசிபி ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த சம்மருக்கு நல்ல சில்லுன்னு ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடணுன்னா இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ணிட முடியும், சமைக்க தெரியாதவங்க கூட பண்ண முடியும். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணும்போது ஒரு பிஞ்ச் அளவு எல்லோ ஃபுட் கலரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கலரும் டேஸ்ட்டும் வரும். ஓகே, இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பால் சேர்க்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும், அதுக்காக. இப்போ இது கூட 1/2 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் சேர்த்துக்கோங்க. அதாவது தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு லேசாக பால் சூடாயிட்டு வரும்போது 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையோட அளவு அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சர்க்கரை கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போது சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல கஸ்டர்ட் பவுடர், அதை சேர்த்துருங்க. அதை சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த கஸ்டர்ட் பவுடரோ கார்ன்ஃப்ளவரோ நீங்கள் சேர்க்கும்போது அது அடியில் அப்படியே தங்கி இருக்கும். அதனால் நம்ம இந்த பால் கூட சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதை வேக வச்சுக்கோங்க. ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் வெந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரில் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம முழுமையாக ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வச்சுக்கோங்க. அப்போ அந்த பால் நல்லா சில்லுன்னு இருக்கும். அப்போ தான் நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சுட்டு சர்வ் பண்ணும்போது நல்ல சில்லுன்னு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஆறினதுக்கப்புறமாவே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி ஆப்பிள், வாழைப்பழம், கருப்பு திராட்சை, பச்சை திராட்சை, அதுக்கப்புறமா மாதுளம்பழம், கிவி பழம் இது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான என்ன ஃப்ரூட் வேணாலும் சேர்த்துக்கலாம். பப்பாளி, அதுக்கப்புறமா மாம்பழம், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி. ஆரஞ்சு, லெமன் இந்த மாதிரி மட்டும் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நம்ம பால் பொருட்கள் சேர்த்து பண்ணுறதுனால அது திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த பழங்கள் எல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பழமுமே நான் ஒரு 1/4 கப் அளவில் தான் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சேர்க்க விருப்பம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி சேர்த்து பண்ணலாம், இல்லை அப்படியே சின்ன சின்னதாக முழுசாக கூட சேர்த்து பண்ணலாம். ஆப்பிள் மாதிரியான பெரிய பழங்கள் மட்டும் கட் பண்ணிவிட்டு திராட்சை, மாதுளை மாதிரியானதுகளை நீங்கள் முழுசாகவே சேர்த்து பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி கட் பண்ணி தான் சேர்த்து பண்ண போகிறேன். ஓகே, இப்போ எல்லா ஃப்ரூட்ஸும் நம்ம கட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. 1/4 கப் அளவுக்கு கருப்பு திராட்சை, 1/4 கப் அளவுக்கு பச்சை திராட்சை, 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின ஆப்பிள், 1/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணின கிவி ஃப்ரூட், 1/4 கப் அளவுக்கு பனானா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு மாதுளம்பழமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணின நட்ஸு சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி வச்சுருக்கோம்ல பால், அதை சேர்த்துருங்க. அதாவது கஸ்டர்ட் போட்டு ரெடி பண்ணி செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பால் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்லா கலந்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஃப்ரூட் கஸ்டர்ட் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களே பார்த்தீங்கல்ல எவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபி. சம்மருக்கு இது ஒரு ட்ரீட்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் சேர்த்துருக்க ஃப்ரூட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம் வாழைப்பழமும் அதுக்கப்புறமா பச்சை திராட்சையும். உங்களுக்கு என்ன பழம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஃப்ரூட்ஸ் சாப்பிட அடம்பிடிக்கிற குழந்தைங்க கூட இது கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.